வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல தான் இன்னைக்கும் வண்டி எடுத்துட்டு ஊர் சுத்துறதுக்கு கிளம்புனோம். அப்படி போற வழில பார்த்தா ஒரே டிராஃபிக் ஜாமு. என்னடா இது இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கே அப்படின்ட்டு இறங்கி விசாரிச்சா தான் தெரியுது. 2 சைட்லயும் காரை நிப்பாட்டி இருக்கிறதுனால நடுப்புற பெரிய வண்டிக்கு மாட்டிக்கிச்சு. சரி எங்களால முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் கஷ்டப்பட்டு டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆட்டோக்காரன் வேற உள்ள போய் சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்புறம் அவருக்கும் வண்டி ரிவர்ஸ் எல்லாம் பார்த்து ஓரம் கட்ட வச்சிட்டோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியா பெரிய வண்டிகள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்களும் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஜூட் விட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சமூக சேவை செஞ்சது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அந்த மன ஆறுதலோட காரைக்கால் அம்மையார் கோயிலை தாண்டி போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம கடவுளே வந்துட்டாங்க. அப்புறம் அங்க வந்த கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேனலும் நல்லபடியா வளரணும், நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுலயும் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்ற சில பல வேண்டுதல்களையும் வச்சுட்டு அப்புறம் கடவுள்கிட்டே உத்தரவு வாங்கிட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்த பார்த்தோன்னே பல பேர் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டா, இவனுக்கு கண்டிப்பா பாட்சா ரெஸ்டாரண்ட் தான் போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதான் இல்ல. அதுக்கு பக்கத்துல உள்ள திருவள்ளுவர் இயற்கை உணவகம் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிருக்கோம். இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சூப்பு தான் ஸ்பெஷல். சரி இன்னைக்கு ஒரு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரே கூட்டம். இந்த கூட்டத்துல எல்லாம் நம்மளால சூப்பெல்லாம் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.